என்னதான் நீங்க வெஜிடபிள்ஸ ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணாலும், அது 2 டேஸ்க்கு மேல ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்ல போற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களால வெஜிடபிள்ஸ்லாம் டெய்லி போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாரி செட் ஆஃப் 6 பாக்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் இது யூஸ் பண்ணி 6 மாசத்துக்கு மேல ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ குடுக்குறேன். இந்த பாக்ஸ்ல காய்கறி கீழ வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில இம்பார்ட்டன்டான பார்ட்டு. ஸோ தண்ணி எதுவுமே வந்து காய்கறியில படாது. எல்லாமே கீழ கலெக்ட் ஆயிடும். காய்கறி மேல தண்ணி பட்டா தான் வந்து சீக்கிரமா காய்கறி வந்து கெட்டு போயிரும். நான் இந்த பீட்ரூட் வச்சு 1 வீக் மேல ஆகுது. அந்த தண்ணியெல்லாம் கீழ கலெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம நார்மலா கவர்ல போட்டு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கும், இந்த மாரி பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பார்க்கவே நீட்டா இருக்கும். அதே மாரி காய்கறி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, நான் மேல டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.